ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜ் வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணணும், ஒய் நம்ம எதுக்காக வந்து காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம எதுக்காக அந்த காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. அப்புறம் இந்த காலேஜோட ரொம்ப முக்கியமான விஷயமே ஹையஸ்ட் பேக்கேஜ், அதாவது உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து 28 லேக் per annum அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டாக பண்ணி தராங்க. அடுத்த பாயிண்ட்டு, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் மென் அண்ட் உமன் இருக்குது. எஜுகேஷனில் எக்ஸலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து குட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் எங்கே போய் டீட்டெயில்ஸ் விசாரித்தாலும் ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்கிறது பிளேஸ்மெண்ட்டு தான். தென் இந்த காலேஜில் என்னென்ன யூஜி கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்டேக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா காலேஜிலும் இருக்க மாதிரி பிஇசிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் ஐடி ஏஐடிஎஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அது நம்ம இந்த வேல்யூபிளான ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு காலேஜில் படித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து எவ்வளோ இன்டேக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிஎஸ்சில் வந்து நமக்கு வந்து 2011 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 180 இருந்திருக்குது இன்டேக்கு. ட்ரிபிளியில் வந்து 60 இன்டேக்கு, இசியில் வந்து 180, மெக்கானிக்கல் 120, ஐடி வந்து 120, ஏடிஎஸ் வந்து 60 இன்டேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் படிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்டேக்னு சொல்லுவோம். ஸோ இத்தனை சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹையர் எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது. அதாவது 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து பிளேஸ் ஆகிறாங்க. அவங்க பிளேஸ் ஆகிறதுல வந்து ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 28 லேக் per annum. லோவஸ்ட் சேலரி வந்து 2.7 லேக் per annum. நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு போனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு 2.7 கிடைக்கிறதே கஷ்டம். பட் லோவஸ்ட்டே அவங்க வந்து பண்ணி தர்றாங்க. ஹையஸ்ட் வந்து 20 வரையும் பண்ணி தர்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த காலேஜில் நம்ம சேரணும் அப்படின்னா 50% அக்ரிகேட்டட் மார்க்ஸ் இருக்கணும். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ முக்கியமாக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு தான் இந்த காலேஜோட ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அதுதான். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமே பிளேஸ்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் படித்து முடிச்சோடனே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலே நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அப்போ 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க, அதுவும் நல்ல சேலரியில் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் தான் இருக்கும். இந்த காலேஜில் எப்படி சேர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அட்மிஷன் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நல்ல காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய போட்டி இருக்கும். ஸோ நமக்கு டேரெக்டாக வந்து காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட வெப்சைட்லேயே வந்து உங்கள் காலேஜ் வெப்சைட்லேயே வந்து அவங்க நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக அட்மிஷனை நீங்கள் வாங்கிடலாம். செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர் சென்னைன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா, கேண்டிடேட் வித் குட் கட் ஆஃப் மார்க்ஸ் இன் +2 எக்ஸாமினேஷன் ஆஃப் ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்இ கேன் அப்ரோச் அவர் ஆஃபீஸ் ஃபார் அட்மிஷன் அண்டர் மெரிட்ஸ் கோட்டா இன்டு யூஜி கோர்சஸ் ஆஃபர்ட் இன் யுவர் காலேஜஸ். மெரிட் கோட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ சிபிஎஸ்சிலையோ நல்லா மார்க்ஸ் இருந்துச்சு, கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம காலேஜே அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸே அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி அந்த அட்மிஷனுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம காலேஜை எவ்வளோ செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செயின்ட் ஜோசப் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலேஜ். முடிஞ்ச வரைக்கும் சூஸ் பண்ணி அங்கே படிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா லோன் போட்டாச்சும் எப்படியாவது படிக்க பாருங்கள். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதும் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். சேம் டைம் காலேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல க்ரோத் இருக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வில்லேஜ் சைட்லேருந்து போகிறவங்க டெஃபினட்டாக வந்து நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.